ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலுமே ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். கேது திசை வேற திசைன்னாலும் சொல்லலாம். கேது திசைங்கிறது பஞ்சாயத்தான திசை இல்லையா? கேதை போல கெடுப்பான் இல்லை, ராக போல கொடுப்பான் இல்லை அப்படின்லாம் சொல்றோம். அப்பேற்பட்ட கெடுக்கக்கூடிய கேது திசை ஆரம்பிச்சு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அல்லது ஒரு அடுத்த திசையா வருது, இல்லை இன்னும் ஒரு 10 வருஷத்துல கேது திசை வருது அப்படின்னா அந்த கேது திசையினுடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும்? சிலருக்கு கேது யோகத்தை செய்வார், சிலருக்கு தோஷத்தை செய்வார். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நவகிரகம் 9மே நல்ல கிரகம் தான். எது? இன்க்ளூடிங் சனி, ராகு, கேது. அதே மாதிரி நவகிரகம் 9மே நல்லா இல்லாத கிரகம் தான். எது? இன்க்ளூடிங் குரு, புதன், வளர்வரை சந்திரன் எல்லாம் தான். அப்போ நவகிரகங்கள் எல்லாமே நல்லதும் செய்யும், நல்லா இல்லாதும் செய்யும். எப்பவுமே அவங்க டபுள் ரோல் பண்ணுவாங்க. அப்போ எந்த இடத்துல என்ன மாதிரியான ரோல் நடக்கும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றது இருக்குல்ல, அதுதான் சார் ஜோசியம். ஒருத்தருக்கு சொல்லுவார், நான் சனி தசையில் கோடி கோடியாக சம்பாதித்தேன் அப்படிம்பார். இன்னொருத்தர் சனி தசையில் நான் தெருவுக்கே போய்விட்டேன் அப்படிம்பார். அப்ப 2 பேர்த்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே வருஷம் தான் பிறந்திருப்பாங்க, ஒரே இடத்துல தான் சனி இருக்கும். அப்போ ஒருத்தருக்கு சனி யோகத்தை கொடுக்குறார், ஒருத்தருக்கு தோஷத்தை கொடுக்குறார். ஆனா சனி பயங்கரமான கெட்ட கிரகம் அப்படின்னு தான் நம்ம படிக்கிறோம் இல்லையா? சரி, அப்போ இந்த கிரக நிலையை பல்ஸ் பிடிக்கிறதுங்கிறது எப்படி? நம்மளால முழுசும் படிச்செல்லாம் பார்த்து படிச்செல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. இருந்தாலும் நியரஸ்ட் டு 100% அப்படிங்கிற மாதிரி போகலாம். அப்போ இந்த கேது தசை அப்படிங்கிறது, இப்ப ராகு தசைங்கிறது வேற ஒரு கான்செப்ட் கூட சொல்லலாம். ஆமேடம், மிருது, சுறா, நண்டு, கன்னி, 5 இடத்திற்கு கருணாகம் அப்படின்ட்டு கூட போகலாம். கருணாகம்ங்கிறது ராகு, சென்னாகம்ங்கிறது பாம்பு, அதாவது கேது. ராகுவோட ஒரு கிரகம் சேர்ந்தா அதனுடைய ஆசையை அதிகப்படுத்தும். சுக்கிரனோட ராகு சேர்றார், பெண்கள் மோகம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அதுக்குன்னு இந்த சுக்கிர ராகு சேர்ந்தவன் பூரா ஒழுக்கம் கெட்டவன், வீணா போனவன் அர்த்தம் கிடையாது சார், அப்படி எடுத்துக்கிறாதீங்க. சுக்கிரன் ராகு சேர்ந்துருந்துச்சுனாக்க அவங்களுக்கு இயல்பாவே காம உணர்ச்சி கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயற்கையை ரசிக்க கற்றவர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க, ராகு சுக்கிரன் சேர்ந்திருந்தா. சரியா? அதே இது பொம்பளை பிள்ளை ஜாதகத்துல சேர்ந்துருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க ஆண்களை ரசிப்பாங்களான்னு கேட்டுறாதீங்க, அப்படி இல்லை. அவங்க கலைகளை ரசிப்பாங்க. அதாவது பாட்டு ஆகட்டும், ஓவியம் ஆகட்டும். சிலர் பாட்டு பாடுறதுல இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க, சிலர் பாட்டு கேட்கறதுல இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. டான்ஸ் பிராக்டிஸ் ஆகட்டும், அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் ரொம்ப அழகா பண்ணுவாங்க. அதுலயும் இந்த பரதநாட்டியம்லாம் ஆடையில கையை இப்படி ஆட்டையில நமக்கு அதெல்லாம் வராது. அந்த நளினமான ஒரு அசைவு, இந்த முழங்கையோட சேர்ந்து ஒரு அசைவெல்லாம் வரும், அப்படி அதெல்லாம் நம்மளுக்கு வராது இல்லையா? அதெல்லாம் அவங்களுக்கு நல்லா வரும், அந்த ராகு சுக்கிரன் சேர்ந்திருக்கிறது. அப்ப ராகு எங்க சேர்றாரோ அதுல ரொம்ப நளினமான, ரொம்ப அழகான, ரொம்ப பார்த்து வியக்கக்கூடிய பல விஷயங்களை உருவாக்குவார். சரி, இப்ப ராகு சூரியனோட சேருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்டே அவனை பார்த்து வியந்துரும். ஏதாவது கேஸ் வந்துரும், சட்டம் போக்குவரத்துல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா ராகு சூரியன் சேர்ந்திருக்கிறதுங்கிறதுல அல்லது காம்பினேஷன்ல சூரியன் பலம் பெற்று நின்னா அது யோகமா மாறி எலெக்ஷன்ல ஜெயிப்பாங்க. அப்போ எந்த கிரகத்தோட ராகு சேருதோ அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்தை ரொம்ப அதிகப்படுத்தி மற்றவங்க வியந்து பார்க்குற அளவுக்கு கொண்டு வச்சிரும். ஆனா கேது அப்படி இல்லை சார். கேது தனிமை விரும்பி ஏகாந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. கேது சாமியார். யாரு? தவம் பண்ணுவார்ல அந்த சாமியார். அந்த சாமியார் என்ன பண்ணுவாரு? வாங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டமா போய் உட்காந்து தவம் பண்ணுவோம்னா சொல்லுவாரு, தனியா போய்த்தான் உட்காந்து தியானம் பண்ணுவாங்க, தவம் பண்ணுவாங்க, எல்லாம் தனியத்தையும் பண்ணுவாங்க. அப்ப தன்னந்தனியாக செய்யக்கூடிய அந்த இது இருக்கக்கூடிய ஏகாந்தத்தை விரும்பக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது கேது. இப்ப கேது செவ்வாயோட சேர்றார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு சொத்து பத்து வாங்குறதுங்கிறது கொஞ்சம் காலதாமதமாகும். ஒரு வீடு வாசல் கட்டுறதுக்கு காலதாமதமாகும். அதே மாதிரி சொந்த பந்தங்களோட ஒத்து போற விஷயங்கள்ல இடிக்கும், குறிப்பா அண்ணன் தம்பி பங்காளி அங்காளிகளோட. அதே கேது புதனோட சேர்றாரு, மாமனாரோட ஒத்து போகாது, மச்சினனோட ஒத்து போகாதுங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கும். படிப்புல புதன் கேது சேர்ந்திருக்கா, புதன் படிப்பு கேது தடையை குறிக்கும், அதனால் படிப்பை கட் பண்ணி விடும் அப்படின்னு நெகட்டிவா எடுத்துக்கலாம். ஆனா அப்படி கிடையாது. இங்க புதன் ஸ்ட்ராங்காவோ அல்லது கேது ஸ்ட்ராங்காவோ அமைஞ்சிருந்துச்சுன்னா புதன் கேது காம்பினேஷன்ல பிஹெச்டி வரைக்கும் படிப்பாங்க, அவங்களுக்கு டாக்டரேட் கிடைக்கும். டாக்டரேட் வரணும்னா மினிமம் கேதுவுடைய சம்பந்தம் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கணும். அவங்க தான் சக்சஸ்ஃபுல் டாக்டரேட் முடிப்பாங்க. சரியா? இப்போ டாக்டர் அப்படிங்கிறது
நிறைய பேர் வந்து ஆராய்ச்சி பண்ணி பண்ணி படித்து கண்டுபிடிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் எப்படி வரும்னா, இப்போ டாக்டர் அப்படின்னு ஓட்டு பேர் போடுறோம்ல, அப்போ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு டாக்டர் இன்னும் முடிக்காத அல்லது டாக்டர் இல்லாத சாதாரண அப்படின்னு சொல்லி பேரை போடுவாங்க. அதுதான் அந்த மாதிரி விரல் விட்டு என்ற அளவுக்கு இருக்கு. ஏன்னா ஒரு காலத்தில் படிப்புங்கிறது அப்படி இருந்தது சார். இப்போ எல்லாருமே தான் வந்து தெருவுக்கு 4 என்ஜினியர்ன்றாங்கல்ல, அப்போ இப்போ தெருவுக்கு 20 என்ஜினியர் வந்துட்டாங்கல்ல, அந்த மாதிரி தான். சரி, இப்போ கேது வந்து ஒரு ஜாதகத்துக்கு யோகத்தை செய்யுமா அப்படின்னா தாராளமாக செய்யும் சார். ஆமாம்மா, எங்களுக்கும் தெரியும். இந்த 3, 6, 11 ராகு எது இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், யோகத்தை செய்யும்னு வடிச்சிருக்கோம்யா நீ அது அப்படின்ற மாதிரி. ஆமாம், 3, 6, 11 ராகு எது இருந்தால் யோகத்தை செய்யும். 3, 6, 11 கேது உட்காந்து யோகத்தை செய்யாமல் தோஷத்தை செஞ்ச ஜாதகமும் உண்டு. நீ இப்போ என்னதான் சொல்ல வர்ற அப்படின்னா அதுதான் ஐயா, அந்த கேது வந்து எப்படி அதுக்கு பல்ஸ் பிடிக்குதுங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒரு ஜாதகத்தை வச்சுக்கிடுவோம், அதான் கரெக்டாக இருக்கும். அதாவது 23 மே 1987 5 மணி 7 நிமிஷம் PM ஈவினிங் டைமில் பிறந்த ஊர் திண்டுக்கல்னு வச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா ஐடென்டிஃபிகேஷன் எதுவும் வர வேண்டாங்கிறதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி ஜாதகம் கரெக்டாக மேட்ச் ஆகிரும், அதில் ப்ராப்ளம் இருக்காது. சரி, இப்போ இந்த ஜாதகத்துக்கு லக்னமாக வந்திருக்கிறது துலா லக்னம், ராசியாக வந்திருக்கிறது மீன ராசி, ஜென்ம நட்சத்திரமாக வந்திருக்கிறது ரேவதி நட்சத்திரம். ரைட், இது வரைக்கும் ஓகே. சார், இவங்க பிறந்தது இது பையனுடைய ஜாதகம். இந்த பையன் பிறந்தது வந்து என்ன நட்சத்திரம்னு பாருங்க, ரேவதி நட்சத்திரமா. அப்போ வந்து புதனுடைய தசை ஆரம்பிக்கும். ஆயிலியம் கேட்ட ரேவதி புதனுடைய நட்சத்திரம் இல்லையா? அப்போ புதன் தசை ஆரம்பிச்சிருக்கு. 13 வருஷம் புதன் தசை நடக்குது சார். இந்த புதன் எங்க இருக்கார்? 8ஆம் பாவத்தில் மறைந்து போய்விட்டார். சரி, அவர் வந்து புதன் வந்து 8ல் போய் மறைஞ்சு நின்று தசை நடத்துறாரு. எவ்வளோ நாளா? ஒரு 13 வருஷம் 2 மாதம். அதுக்கப்புறம் என்ன தசை வருது? கேது தசை வருது. கேது தசை எவ்வளோ நாள்? 7 வருஷம். அப்போ 13 + 7 20 வயசு. சார், 20 வயசு வரைக்கும் கேது தசை நடக்குது சார் இவருக்கு. இப்போ இந்த கேது தசை எப்படி இருக்கும், குறிப்பாக படிப்பு எப்படி இருக்கும்னு வச்சுக்கிருவோமே. ஏன்னா 20 வயசு வரைக்கும் என்ன இதாக பண்ண போகிறாங்க, ஏன்னா வந்து ஃபேக்ட்ரி என்ன ஓப்பரியா ஒன்றும் கிடையாது. 20 வயசு வரைக்கும் எல்லாம் படிக்கிற ஏஜில் தான் இருப்பாங்க. அப்போ இந்த ஜாதகருடைய படிப்பு என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம். இதுக்கு பதில் என்ன தெரியுமா? வித்யாகாரகன்னு சொல்லக்கூடிய புதன் அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 8ஆம் பாவத்தில் போய் உட்காந்துட்டார். ரைட்டா? படிப்பை கொடுக்கக்கூடிய புதன் 8ல் போய் உட்காந்துட்டார். அங்கேயே படிப்பு தகராறு. அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துல கேது வந்து நிற்கிறார். அப்போ இப்போ கேதை போல கெடுப்பான் இல்லைன்றான். அப்போ 12ஆம் இடத்துல கேது வந்ததுன்னா படிப்பை காலி பண்ணி விட்டுரும், இருப்பிடத்தை மாற்றி விட்டுரும். அப்போ படிப்பை இடையில நிறுத்திட்டு வேற ஊருக்கு வேலைக்கு போய் ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இந்த ஜாதகத்தில் சொல்லலாம். இது நேரடியான பலன், இப்படி எடுத்துக்கிறது. சரியா? ஆனால் இந்த ஜாதகர் வந்து ஒரு உளவியல் மருத்துவர். என்னது உளவியல் மருத்துவரா அப்படின்னா சைக்காலஜிஸ்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு வித்தியாசமான மருத்துவர். சைக்காலஜிஸ்ட் எல்லாமே தாடி ஈடி வச்சு ஒரு ரிம்லெஸ் கிளாஸோட அப்படி ஒரு இருட்டான அறையில் உட்காந்துருப்பாங்க இல்லையா, அது மாதிரி தான். ஏன்னா அவங்கெல்லாம் ஏகாந்தத்தை விரும்பக்கூடியவர்கள், தனிமையில் தானே உட்காந்துவாங்க, மூளையோட பேசக்கூடியவங்க. நமக்கு அந்த பிரச்சனை இல்லை, மூளை இருந்தால் தாண்டா பேசணும், நாங்கள் அதுக்கு எங்களுக்கு அந்த டென்ஷனே இல்லை அப்படின்னு விட்டுறலாம். அவங்கெல்லாம் மூளையோட பேசக்கூடியவர்கள், அதனால ஏகாந்தமாக உட்காந்துருப்பாங்க. சரி, இப்போ அதுக்கு போவோம். அப்போ எப்படிப்பா இந்த புதன் தசையை கூட முடியா, இந்த கேது தசை வரையில் வந்து 4 கலட்டி அவனை வந்து விரட்டி விட்டுருக்க வேணாமா படிப்புல இருந்து, என்னையா வச்சு பேசுறீங்க அப்படின்னாக்க அதையும் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பாருங்க, கேது எங்கே இருக்காருன்னு பாருங்க, 12ஆம் பாவத்தில் நிற்கிறாரா. அப்போ இந்த கேது வந்து அடுத்து தசை நடத்த போறாரு அப்படின்னா முதல் பாயிண்ட் எப்படி பார்க்கணும்னா, இந்த கேது வந்து கெடுக்குமா கொடுக்குமா, அதாவது இது பாசிட்டிவ் கேதுவா நெகட்டிவ் கேதுவா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இந்த கேதுவுக்கு ராகு கேதுவுக்கு நம்ம பார்க்கறது 2 பேராமீட்டர் வச்சுருக்கோம் இல்லையா. இந்த பேராமீட்டர் நிச்சயமாக 100% ஃபெயிலர் ஆகாது சார். அதாவது நீங்கள் நிறைய ஜாதகத்தில் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். கேதுவுக்கு வீடு கொடுத்தவர் யார் சார்? புதன். கேதுவுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவர் யார் சார்? அவர் வந்து சந்திரன். அஸ்த நட்சத்திரம் சாரத்தில் உட்காந்துருக்கார், அதனால அது சந்திரனுடைய நட்சத்திரம். ஸோ சந்திரன் கேதுவுக்கு சாரம் கொடுத்தவர், புதன் கேதுவுக்கு வீடு கொடுத்தவர். சரியா சார்? இங்கே பாருங்க, இந்த கேது திசைக்கு டிசைடிங் அத்தாரிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அதாவது கேது திசை நல்லது செய்ய போறார் கெடுதல் செய்ய போறாருங்கிறத முடிவு பண்ண போறது யாரு சார்? கேது எங்க வேணாலும் உட்காந்துருக்கட்டேன், 2 கட்டம் தாண்டி போய் பக்கத்து வீட்டுக்காரன் ஜாதகத்தில் கூட உட்காந்துருக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அந்த கேது உட்கார்ந்துருக்க ஸ்தானாதிபதி, கேது உட்கார்ந்துருக்க நட்சத்திர அதிபதி, இந்த 2 கிரகம் இருக்கு பாருங்க, இந்த 2 கிரகம் தான் டிசைடிங் ஃபேக்டர் ஃபார் கேது மகா திசை, வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங் அப்படிங்கிறத சொல்றது இந்த 2 கிரகம் தான் சொல்லும். இங்க இந்த கேஸ்ல என்ன வருது? புதன் வர்றாரு, சந்திரன் வர்றாரு. அஸ்த நட்சத்திரம் சாரத்துல கேது உட்காந்துருக்காரா, புதன் வீட்டில் உட்காந்துருக்காரா. அப்போ புதனும் சந்திரனும் டிசைடிங் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. இப்ப எடுத்துக்கங்க, இந்த புதன் கேது
சாரி புதன் சந்திரன் எங்க உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுல தான் சார் இதுல திறமை இருக்கு. இங்க பாருங்க, புதன் கேது எங்க உட்கார்ந்துருக்காரு. புதன் வந்து லக்னத்துக்கு 8ஆம் பாவத்தில் உட்கார்ந்துருக்கார், கேதுவுக்கு 9ஆம் பாவத்தில் உட்கார்ந்துருக்கார், கேதுவுக்கு திரிகோணத்தில் உட்கார்ந்துருக்கார். சந்திரன் வந்து கேதுவுக்கு கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்கார், லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். இப்ப பாருங்க, கேது திசையில அவருக்கு வீடு கொடுத்தவனும் கால் கொடுத்தவனும் மறைஞ்சிடுறாங்க. சரியா, லக்னத்துக்கு மறைஞ்சிடுறாங்க. ஆனா கேதுவுக்கு அது பட்டு ஸ்ட்ராங். எது ஒன்னு திரிகோணம், இன்னொன்னு கேந்திரம். ரைட், இது இப்படியே இருக்கட்டும். அடுத்து இந்த புதனும் சந்திரனும் தங்களுக்குள்ள சஷ்டாஷ்டகமா இருந்தா தொலைஞ்சு இந்த கேது தசை முடிஞ்சுது, அவ்வளவுதான். கொன்னு கொலைய திரும்புவாங்கல்ல, அப்படி அத்துப்பிடும். இது என்னாச்சுன்னா 3-11 நிக்குது. லாபஸ்தானத்துல நிக்கிறார். வீடு கொடுத்தவனுக்கு கால் கொடுத்தவன் லாபஸ்தானம், கால் கொடுத்தவனுக்கு வீடு கொடுத்தவன் 3ஆம் இடத்துல நிக்கிறார். இது 6-8-12 போய் நின்னா மட்டும்தான் இது நெகட்டிவ் இம்பாக்டை கொடுக்கும். அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா புதன் வந்து நீசபலனுக்கு போறாரா, கிடையாது. சரி, சந்திரன் நீசபலனுக்கு போறாரா, கிடையாது. அப்போ இந்த புதனும் சந்திரனும் பாசிட்டிவா உட்கார்ந்துருக்காங்க, அதுவும் கேதுவுக்கும் நல்ல பொசிஷன்ல உட்கார்ந்துருக்காங்க, அதுவும் இதுக்கும் நல்ல பொசிஷன்ல உட்கார்ந்துருக்காங்க. எதுக்கு, லக்னத்துக்கு மட்டும் 8ஆம் பாவமா போனதுனால அந்த அஷ்டமஸ்தானம், லக்னத்துக்கு 8ஆம் இடம்னு இருக்குல்ல, அஷ்டமஸ்தானம்னு போனதுனால இடம் விட்டு இடம் மாற வேண்டியது வந்திருக்கும். இடம் மாறி அவர் படிக்க ஆரம்பிக்கிறார். இப்ப பாருங்க, 13 வருஷம் புதன் தசை. 13 வயசுங்களே 8ஆம் படிச்சுக்கு இருப்பார். அதுக்கப்புறம் 20 வயசுக்குள்ள இவர் மெடிக்கல் காலேஜுக்குள்ள பூந்தாகணும், போய் ஆகணும், அட்மிஷன் போட்டாகணும் இல்லையா. அந்த கேது தசையில தான் அந்த அட்மிஷனே கிடைச்சிருக்கு. அப்ப பாருங்க, இந்த 12ஆம் பாவத்தில் உட்கார்ந்துருக்க கேது இந்த ஜாதகருக்கு யோகத்தை செஞ்சுச்சா. இதை முடிச்சுட்டு அப்புறம் பிஜி முடிச்சுட்டு அவர் சைக்காலஜிஸ்ட் ஆகிட்டார், அது விடுங்க. இப்போ அப்ப இந்த கேது வந்து யோகத்தை செஞ்சுச்சா, தோஷத்தை செஞ்சதா அப்படின்னாக்க, அது எப்படியப்பா தோஷத்தை செய்யும், அதான் யோகம் மாத்தியம் வேலை செஞ்சிருக்கு. இப்போ 12ஆம் இட கேது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யும். இங்க வார், நான் எடுத்துக்காட்டு சாதகம் கூட வச்சிருக்கேன் பார் அப்படின்னு சொல்லி எடுத்து காமிச்சிட்டு நம்ம இதை பார்த்ததுமே அடுத்து இனி 12ஆம் இடத்துல உனக்கு கேது இருக்கா, அப்பப்போ நீ ராசாதான் ஓடு ஓடு அப்படின்னுக்கிட்டு இருந்தோம்னா 12ஆம் இடத்துல கேது கம்ப்ளீட்டா அடிச்சு காலி பண்றதெல்லாம் உண்டு. சரியா, அது இந்த ராசி தான் இல்லை, எந்த ராசியா இருந்தாலும், இதுல கன்னி ராசியில உட்காந்துருக்கு, எந்த ராசியா இருந்தாலும் 12ஆம் இடத்துல கேது உட்காந்தா கம்ப்ளீட்டா அடிச்சு நொறுக்கிறதும் உண்டு. நிறைய பேர் அந்த மாதிரி அடி வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேர் இது மாதிரி கேது தசையில சக்சஸ் ஆயிருப்பாங்க. சார் இவர் படிப்புல ஜெயிச்சிருக்காரு சார், இது மாதிரி கோடி கோடியா கேது தசையில சம்பாரிச்ச எத்தனையோ ஜாதகத்தை நம்ம பார்த்துருக்கோம், நம்ம சேனல்லே இருக்கு. அப்போ இந்த கேது தசை அப்படிங்கிறது வந்து எங்க உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறத வச்சுதான் மெயின் மேட்ரு. இப்போ ஒரு ட்விஸ்ட் ஒன்று பார்ப்போமா. இங்க பாருங்க, திருப்பி அதே ஜாதகத்தை எடுத்துங்க. சார் இவருக்கு வந்து புதன் தசையில பிறந்தார், கேது தசையில வளர்ந்தார், 2 தசை ஓகே சார். அதுக்கப்புறம் சுக்கிர தசையில படிப்பை கம்ப்ளீட் பண்ணுவார், அதுக்கப்புறம் கரியருக்குள்ள போவார். சுக்கிரன் லக்னாதிபதி தானே, அவர் கேந்திரத்துல தானே உட்கார்ந்துருக்காரு, அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த சுக்கிர தசையில இந்த ஜாதகர் மருத்துவம் தானே படிச்சிருக்காரு, சொந்தமா கிளினிக் வச்சு சொந்தமா தொழில் பண்ணணும்னு இறங்கினார்னா கண்டிப்பா லாஸ் ஆயிடுவார். சுக்கிர தசையில ஒரு சொந்த தொழில் பண்ணக்கூடாது. அவர் லக்னாதிபதி தான், ஆனா பண்ணக்கூடாது. எப்படி அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா, மீண்டும் நம்ம இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.